இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான எபிசோடு தான் பார்க்க போகிறோம். உண்மை விஷயம் எல்லாமே பாக்கியாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. மாமியாரும் வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் பாக்கியா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் அப்போவே சொன்னேன் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்காண்டி தான் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லி யாருமே நம்பலை அப்படின்னு. அப்புறம் கோபியும் சொல்கிறாங்க, அப்போ ஆமாம் பாக்கியா சொல்கிறத நம்ம அப்போவே கேட்டுக்கணும், நாங்கள் தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கோபியும் செல்லியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இவ ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி பண்ண போகிறோம், இவ தப்பு பண்ண போய் தான் நாங்கள் இது பண்ணிட்டோம், இவ தலையில் மண்ணை வாரி கொட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா வந்து ரொம்ப அழுகிற அதை கேட்கும். அப்போ பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கவலைப்படாத, நான் உங்களுக்கு சொல்கிறது இவங்க கேட்கவே இல்லை, இவங்க தான் எல்லோரும் தப்பு பண்ணி வச்சுட்டு உன்னையே சொல்கிறாங்க, நீ இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழ தானே செஞ்சுருக்க, எல்லா உண்மையும் எங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரையுமே நம்ப வச்சு இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லி திட்டிட்டு நேராக அவங்க சம்மந்தி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனோடனே அவங்க வந்து எதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாக்கியா வந்து என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ பெரிய பொய்யை என்கிட்ட வந்து மறைச்சிட்டிங்க, நானும் மாப்பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாருன்னு சொல்லி இங்கே தான் வந்தேன், உங்ககிட்ட தான் வந்தேன், உங்ககிட்ட சொன்னோன்னே நீங்கள் எல்லாத்தையுமே நீ நம்ப மாதிரி போய் சொல்லிட்டீங்க, அவங்க பையனுக்கு ஃபஸ்ட்லேருந்தே ட்ரக்ஸ் பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சம்மந்தி, இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிடலாம், மேரேஜுக்கு அப்புறம் சரியாயிருவான்னு சொல்லி தான் உங்கள் பொண்ணை கட்டி வச்சோம், அப்போ என் பொண்ணு வந்து உங்கள் பையனை திருத்திருக்காண்டி தான் இங்கே கட்டி வச்சிங்களா, இனிமேல் நான் உங்களை யாருமே நான் சும்மா விட மாட்டேன், இனிமேல் நான் என்ன இப்போ எப்படி பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். என்ன நீங்கள் சாபம் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் என் பையன் நல்லா தான் இருந்தான், அவங்க பொண்ணு தப்பாக போனதுனால தான், ஆகாஷம் மறுபடியும் போனதுனால தான் இப்படி பிரச்சனையாயிருச்சு, இதுக்கப்புறம் தான் மறுபடியும் ட்ரக்ஸ் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறேன். என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்குறோன்னு சொல்லி 2 பேரும் கிளம்பிடுறாங்க. போகும்போதே கோபிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.